இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவி தான் பார்க்க போகிறோம். எம்ஐ டிவி சோனின்னு போட்டிருக்கு. நிறைய நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் டே எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம லாகின் பண்ணல. பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே வந்து குவாலிட்டி நல்லா ஹை குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாய்ஸ் இன்னும் இருக்குது. ரிமோட்லேயே வந்து இதுக்கு வாய்ஸில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் பேசுனீங்கன்னாலே இப்போ ஸ்பீக் நானும் இருந்தோம். தமிழ் சாங்ஸ் வந்து இது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் நம்ம போட்ட மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சாங்ஸ் நிறையா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் போயிட்டு அதே மாதிரி நம்ம வந்து நிறைய கேலரி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும்னா இந்த இடத்துல வந்து இஎஸ்பி போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இஎஸ்பி போடுறதுக்கு இது, அடுத்து இங்கே ஏவி கேபிள், அடுத்து இங்கே ஹெச்டிஎம்ஐ கேபிள் இதெல்லாம் இருக்குது. நெட்டு வந்து கனெக்ட் பண்ணால் எப்படி போடுவோம்? நெட்டு கனெக்ட் பண்ணால் இங்கே டேஷ்போர்டு செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்க்ரீன் சேவர், யூடியூப் சோர்ஸு, ஒய்ஃபை இருக்கா, ஒய்ஃபை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அக்சசிபிலிட்டி பண்ணீங்கன்னா அதுலேயே நிறையா இருக்கும். நம்ம வந்து என்னென்ன ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ப்ரைவசி எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து டிஸ்பிளே, சவுண்டு, சேனல் இது. அடுத்து நீ சிஸ்டத்தில் போய்ட்டிங்கன்னா அக்சசிபிலிட்டி என்ன அக்சசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து அபோட்டில் போனீங்கன்னா என்ன டிவைஸ் நேமு, ரீசென்ட்லி எது எல்லாமே இருக்குது. அடுத்து மாடலு, அடுத்து என்ன வெர்ஷன், OS என்ன வெர்ஷன், ஆண்ட்ராய்ட் டிவி என்ன வெர்ஷன், 11 செக்யூரிட்டி வந்து 2024 ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்குது. அடுத்து டேட் அண்ட் டைமு இதெல்லாம் மாற்றிக்கிறாங்க. அடுத்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது. கீபோர்டு, ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்னென்ன ஆப்ஸ்க்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. டோட்டல் ஸ்டோரேஜ் வந்து 4.3 GB. அடுத்து ஆம்பியன் மோடு, பவர் அண்ட் எனர்ஜி வந்து பவர் செட் பண்ணலாம். டிவி மோடு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரிமோட் எக்ஸசைஸ் வந்து இது வந்து என் மொபைல்லையும் எனக்கு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா எடுத்து இது வந்து ப்ளூடூத்துக்கு வந்து இந்த ரிமோட்டோட இருக்குது. RC சோனி ரிமோட்டோட இதெல்லாம் கிடையாது. அது ப்ரைவசியில் என்னென்ன எல்லாமே இருக்குது. லொக்கேஷன் என்ன இதுன்னு அடுத்து டிஸ்பிளே சவுண்டு போனீங்கன்னா சவுண்டுலேயே நிறையா மோட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மோடு, மூவிக்கு கேமுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டு வால்யூம் லெவலர் எல்லாமே இருக்குது. ஆடியோ அவுட்புட்டு எல்லாமே ஸ்பீக்கர் எல்லாமே ஆடியோ அவுட்புட் ஸ்பீக்கர்னு இருக்கும். ப்ளூடூத் ஆகணும், ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க. இதில் வந்து பேரண்டிங் கண்ட்ரோல் இருக்குது.